புதுவையில் மேலும் 3 மருந்துகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுவை மருந்து கட்டுப்பாட்டுத்துறை கட்டுப்பாட்டு அதிகாரி ஆனந்தகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், புதுடில்லி இண்டஸ்ட்ரியல் ஏரியா அர்ஃபோரா பார்மாசிட்டிகல்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் பாராசிட்டமல், குளோரோபெனரின், மெலிட் மற்றும் ஹைட்ரோகுளோரிக் சிரப் ஹிமாச்சல பிரதேசம் சோலன் மாவட்டம் லைவ் விஷன் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் கால்சிடிரியால், கால்சியம் சிட்ரேட், மால்வேட், விட்டமின் K2, 7 மெத்தில் கோபால்மினி, ஜிங்க், மெக்னீசியம் மற்றும் எல்மெத்தில் ஃப்ளோசால்ஃப் ஜெலட்டின் கேப்சூல்ஸ் மற்றும் அமிர்தசரஸ் ஜாக்சன் லெபார்டரிஸ் நிறுவனத்தின் டிக்ளோசிலின் கேப்சூல் GP500 mg ஆகியவை உரிய தரத்தில் இல்லாததாக உறுதி செய்யப்பட்டு தடை செய்யப்பட்டுள்ளது. இதை கொள்முதல் செய்யவும் விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்படுகிறது. மருந்து கடைகளில் கையிருப்பில் இருக்கும் இதை உற்பத்தி நிறுவனத்திற்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. செல்லிப்பட்டில் பொதுமக்களிடம் கத்தியை காட்டி மிரட்டிய 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திருக்குனூர் அடுத்த செல்லிப்பட்டு பேருந்து நிறுத்தம் அருகே சிலர் பொதுமக்களை கத்தியை காட்டி மிரட்டுவதாக திருக்குனூர் போலீசாருக்கு தகவல் வந்தது. இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் தமிழரசன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சந்தேகப்படபடி பைக்கில் நின்றிருந்த 3 பேரை பிடித்து சோதனை மேற்கொண்டனர். அவர்கள் கத்தியை மறைத்து வைத்திருப்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து 3 பேரை ஸ்டேஷன் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டது. கொடுக்கூர் சன்னியாசிக்குப்பம் கோவில் தெருவை சார்ந்த ஐயனார் மகன் குணசேகரன், வயது 23, கொடப்பாக்கம் அம்பேத்கர் தெருவை சார்ந்த சதாசிவன் மகன் தொல்காப்பியன், வயது 22, களுத்திரம்பட்டு மாரியம்மன் கோவில் வீதியை சார்ந்த ராஜேஷ்குமார் மகன் ஆனந்தராஜ், வயது 20 என்று தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் மறைத்து வைத்திருந்த 3 கத்திகள், 1 பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவர்கள் மீது பொதுமக்களை கத்தியை காட்டி மிரட்டியதாக வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பிள்ளைத்தோட்டத்தில் 108 சங்காபிஷேகம் மற்றும் நிறைவு விழா நடைபெற்றது. புதுச்சேரி பிள்ளைத்தோட்டம் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பொய்யாண்டவர், ஸ்ரீ குட்டியாண்டவர், ஸ்ரீ முனீஸ்வரர், அம்மாச்சியார் அம்மன் மற்றும் ஸ்ரீ அங்காளம்மன் திருக்கோவில்களில் மண்டல அபிஷேகத்தை முன்னிட்டு 108 சங்காபிஷேகம் மற்றும் நிறைவு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஆலயத்தில் 48 நாட்கள் நடைபெற்ற மண்டல பூஜைகளின் நிறைவாக மார்ச் 22, 2026 அன்று அதிகாலை முதல் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. காலை விநாயகர் பூஜை, புண்ணிய வாசனம், கலச பூஜை உள்ளிட்ட வழிபாடுகள் நடைபெற்று பின்னர் 108 சங்காபிஷேகம் மிகுந்த பக்தி உணர்வுடன் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மகா தீபாரதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து இறையருளை பெற்றனர். விழாவின் நிறைவில் பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் அதிமுகவிற்கு ஒப்பலம், உருளையன்பேட்டை என 2 இடங்கள் ஒதுக்கப்பட்டன. வேட்பாளர்கள் குறித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் அறிவிப்பார் என்று கூறப்பட்டது. இந்நிலையில் புதுச்சேரியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களின் பட்டியலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டார். அதன்படி உப்பளம் தொகுதியில் அதிமுக மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் மற்றும் உருளையன்பேட்டை பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஏழுமலையின் சகோதரர் காந்தி போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு சிட்டுக்குருவி உள்ளிட்ட பறவை இனங்களை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் வகையில் அருண் பசுமை இயக்கம் ஸ்ரீவாரி மருந்து கடை சார்பில் பொதுமக்களுக்கு மண் குடுவையிலான கூண்டுகள் இலவசமாக வழங்கப்பட்டது. சிட்டுக்குருவி உள்ளிட்ட பல்வேறு பறவை இனங்களை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு பறவை ஆர்வலர்கள் பல்வேறு விழிப்புணர்வு மற்றும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு சிட்டுக்குருவி உள்ளிட்ட அனைத்து வகையான பறவைகளை பாதுகாக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் வகையில் தனியார் நாட்டு மருந்து கடை சார்பில் சிட்டுக்குருவி கூண்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. சிட்டுக்குருவிகள் மீண்டும் நம் வாசல் தேடி வர வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் முன்னெடுக்கப்பட்ட இந்த செயல்பாடு சமூக ஆர்வலர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தரமான சேவை தொடர ஒரு சிறு மாற்றம். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களுக்கு கடந்த பல ஆண்டுகளாக குறைந்த விலையில் தரமான பொருட்களை உங்களுக்கு வழங்கி வரும் டான்கோமா தமிழ்நாடு சிறுதொழில் சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் உற்பத்தியாளர்கள் சங்கம் தற்போது ஒரு இக்கட்டான சூழலை எதிர்கொண்டுள்ளது. ஏன் இந்த விலை உயர்வு?
மூலப்பொருட்கள் தட்டுப்பாடு, சர்வதேச சந்தையில் சோப்பு மற்றும் டிடர்ஜென்ட் தயாரிப்பிற்கான மூலப்பொருட்கள் கிடைப்பதில் கடும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. விலை உயர்வு இதுவரை இல்லாத வகையில் மூலப்பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. எங்கள் நிலைப்பாடு பொருட்களின் தரத்தை குறைத்த விலையை அப்படியே வைப்பதை விட தரத்தை நிலைநாட்ட விலையை சற்று உயர்த்துவதே சரியானது என்று முடிவு செய்துள்ளோம். தரம் குறைந்தால் அது உங்கள் ஆடைகளையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். வேண்டுகோள்: சிறு தொழில்கள் நசுங்கிவிடாமல் இருக்கவும், உங்களுக்கு தொடர்ந்து தரமான சேவை கிடைக்கவும் இந்த தவிர்க்க முடியாத விலை உயர்வை ஏற்று ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தரமே எங்களின் அடையாளம். தங்கம் விலை அதிரடியாக குறைந்து வருவதால் நகை வாங்குவோர் மகிழ்ச்சியில் உள்ளனர். தங்கம் விலை ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையிலான போர் தொடக்கத்தில் அதிரடியாக உயர்ந்து வந்தது. அதுவும் காலை மாலை என உயர்ந்து கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதன் பிறகு தங்கம் விலையில் ஏற்றம் இறக்கங்கள் காணப்பட்டு வருகிறது. வாரத்தின் இறுதி நாளில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் தங்கம் விலை அதிரடி சரிவை சந்தித்தது. அதாவது கிராமிற்கு ரூபாய் 330 குறைந்து ஒரு கிராம் ரூபாய் 13,620க்கும், பவுனிற்கு ரூபாய் 2,640 குறைந்தது. ஒரு பவுன் ரூபாய் 1,08,960 விற்பனையானது. அதேபோல வெள்ளியின் விலை கிராமிற்கு ரூபாய் 10 குறைந்து ஒரு கிராம் ரூபாய் 250க்கும், கிலோவிற்கு ரூபாய் 10,000 குறைந்தது. பார் வெள்ளி ரூபாய் 2,50,000 விற்பனையானது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நேற்றைய விலையேயே இன்றும் தங்கம் விற்கப்படுகிறது. காஞ்சி காமாட்சியம்மன் கோவிலில் தரிசனம் செய்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் தேர்தலுக்கு தயாராக இருப்பதாகவும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நாளை வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் நிலையில் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோவில் முன்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், எங்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தர்பூசணி சின்னத்தில் போட்டியிட உள்ளோம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது. முதல்வர் ரங்கசாமி ஐயா நல்ல ஆதரவை பெற்றுள்ளார். பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி உள்ளார் என்றார். மேலும் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறோம். எங்கள் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசின் ஆதரவு அவசியம் என்றும் தெரிவித்தார். அதேபோல திமுக காங்கிரஸ் கூட்டணி இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்றும், எங்கள் கட்சி தேர்தலை சந்திக்க முழுமையாக தயாராக உள்ளது என்றும், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற எங்கள் கூட்டணி அரசு அமைந்தால் பாரத பிரதமரை சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறினார். காமாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் தேர்தலுக்கு தயாராக இருப்பதாகவும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ள நிலையில் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோவில் முன்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், எங்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தர்பூசணி சின்னத்தில் போட்டியிட உள்ளோம். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது. முதல்வர் ரங்கசாமி ஐயா நல்ல ஆதரவை பெற்றுள்ளார். பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தியும் உள்ளார் என்றார். மேலும் பாஜக மற்றும் அதிமுக கூட்டணியுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறோம். எங்கள் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் மத்திய அரசின் ஆதரவு அவசியம் என்றும் தெரிவித்தார். அதேபோல திமுக காங்கிரஸ் கூட்டணி இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. எங்கள் கட்சி தேர்தலை சந்திக்க முழுமையாக தயாராக உள்ளது. புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற எங்கள் கூட்டணி அரசு அமைந்தால் பாரத பிரதமரை சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறினார். ஓட்டிற்கு காசு கொடுத்தால் ஒரு பக்கம் வராதீங்க என்று காரைக்காலில் மீனவ கிராமத்தில் வைக்கப்பட்டுள்ள பேனரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் வரும் ஏப்ரல் 9, 2026 அன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடப்பதை உறுதி செய்யும் வகையில் காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சல்மேடு செட்டிகார் கிராம மக்கள் ஒரு அதிரடி முடிவை எடுத்துள்ளனர். இதுகுறித்து அக்கிராம பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து வைத்துள்ள எச்சரிக்கை பேனரில், தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் எவரும் வாக்காளர்களுக்கு பணமோ அல்லது இதர பொருட்களோ வழங்கக்கூடாது என்றும், அதேபோல வாக்காளர்களும் அத்தகைய எதையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மீறி பணம் அல்லது பொருட்களை கொடுப்பவர்களும் வாங்குபவர்களும் கண்டறியப்பட்டால் அவர்கள் மீது ஊர் சார்பில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது.
எங்கள் ஓட்டு விற்பனைக்கல்ல என்பதை உரக்கச் சொல்லும் விதமாக பணத்திற்கு பதிலாக வாழ்வாதாரத்திற்கான திட்டங்களை முன்னெடுக்குமாறு வேட்பாளர்களுக்கு அக்கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓட்டிற்கு பணம் கொடுக்கும் வேட்பாளர்களை புறக்கணிப்போம் என்றும், லஞ்சம் பெறுவதும் கொடுப்பதும் குற்றமே என்பதையும் சுட்டிக்காட்டி வைக்கப்பட்டுள்ள இந்த அறிவிப்பு பலகை தற்போது காரைக்காலில் பெறும் வரவேற்பையும் கவனத்தையும் பெற்றுள்ளது. ஏம்பலம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வாய்ப்பு வழங்காததால் மோகன்தாஸ் ஆதரவாளர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகினர். ஏம்பலம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமிக்கு வேட்பாளராக போட்டியிடுவது உறுதியானது. இதனைத் தொடர்ந்து கந்தசுவாமி வேட்புமனு தாக்கல் செய்தார். இதனால் மோகன்தாஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர். இந்நிலையில் மோகன்தாஸ் மற்றும் ஆதரவாளர்கள் கிருமாம்பாக்கம் தனியார் மண்டபத்தில் கூடி ஆலோசனை மேற்கொண்டனர். இதில் காங்கிரஸ் மாநில செயலாளர் மோகன்தாஸ், தெற்கு மாவட்ட தலைவர் குமரேஸ்வரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கட்சி பதவி மற்றும் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகினர். பிறகு நிர்வாகிகள் ராஜினாமா கடிதத்தை புதுச்சேரி தலைமை அலுவலகத்தில் கொடுத்தனர். பிறகு தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்ள முதலமைச்சர் ரங்கசாமியை சந்திக்க உள்ளதாக தெரிவித்தனர். புதுச்சேரியில் முன்னாள் அமைச்சருக்கு தேர்தலில் போட்டியிட சீட் இல்லாததால் பாஜக அலுவலகம் முன்பு அவரது ஆதரவாளர்கள் சூடமேற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அத்துடன் கட்சியிலிருந்து விலகுவதாக அந்த தொகுதியின் நிர்வாகிகள் அறிவித்தனர். புதுச்சேரியில் பாஜக மேலிடம் பட்டியலில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் பெயர் இல்லை. இதனையடுத்து அவரது ஆதரவாளர்கள் ஊஸ்ட் தனி தொகுதி பாஜக நிர்வாகிகள் பாஜக அலுவலகம் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாஜக லெட்டர் பேடுகளை கிழித்து எறிந்து சூடம் ஏற்றி பாஜகவிற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்தனர். ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்வதாகவும் குறிப்பிட்டனர். தனி தொகுதியில் பாஜகவை வளர்த்தவருக்கு போட்டியிட வாய்ப்பு தரவில்லை என்றும், இதனையடுத்து சாய் சரவணகுமார் தாவேகாவிற்கு மாற உள்ளார் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். அவரது ஆதரவாளர்கள் பாஜக துண்டை தூக்கி எறிந்து தாவேகா துண்டை கழுத்தில் போட்டனர். இது பற்றி சாய் சரவணகுமார் தரப்பில் கேட்டதற்கு தாவேகாவில் போட்டியிட உள்ளார் என்று முறைப்படி விரைவில் அறிவிப்பார் என்றனர். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான தாவேகா வேட்பாளர்கள் பட்டியலை அக்கட்சியின் தலைவர் விஜய் இன்று வெளியிடவுள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 பேரவை தொகுதிகளுக்கும் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை வரை நடைபெறுகிறது. புதுச்சேரி பேரவைத் தேர்தலில் முதல் முறையாக களமிறங்கும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிட திட்டமிட்டுள்ளது. இதனையடுத்து 30 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலை விஜய் இன்று வெளியிட உள்ளார் என்று அக்கட்சியினர் தெரிவித்தனர். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் தொகுதியின் வேட்பாளர் தா ரமேஷ் மக்களிடம் துண்டறிக்கை வழங்கி தேர்தல் பரப்புரை தொடங்கினார். புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ரமேஷு ஒதியம்பட்டு வண்ணார பரதேசி சுவாமி சித்தர் கோவிலில் துண்டறிக்கை வைத்து வணங்கி மக்களிடம் துண்டறிக்கை வழங்கி மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி மாற்று வேட்பாளர் மதியழகன், நாம் தமிழர் கட்சியின் நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் சிவக்குமார், நாம் தமிழர் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் திருமுருகன், தகவல் தொழில்நுட்ப பாசறை அமுதன், பாலன், வில்லியனூர் வீராசாமி, ஆனந்த பாஸ்கர், எல்என்டி கிருஷ்ணமூர்த்தி, செல்வகுமார், திருபுவனை ஜெயக்குமார், மனோஜ்குமார் ஆகியோர் பங்கேற்று வண்ணார பரதேசி சித்தரை வணங்கி நாம் தமிழர் கட்சியின் தொண்டறிக்கையை மக்களிடம் வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வில்லியனூர் புதுப்பேட் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ கெங்கை முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் புதுப்பேட் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ கெங்கை முத்துமாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் வெள்ளிக்கிழமையன்று கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து வாஸ்து சாந்தி, லட்சுமி ஹோமம், கோ பூஜை, கரிவலன், கும்ப அலங்காரம், முதற்கால யாகசாலை பூஜை ஆரம்பம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக இன்று 2ஆம் கால ஹோமம், நாடி சந்தானம், யாத்ரதானம், கடம் புறப்பாடு நடைபெற்று மூல மந்திரங்கள் ஓத விமான கோபுரங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலயம் சார்பாக பல்வேறு இடங்களில் அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுப்பேட் நாட்டாமைகள், கிராம பொதுமக்கள், கிராம இளைஞர்கள் ஆகியோர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.